ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கும் பொழுது எண்ணக்கூட முடியாத அளவு வெள்ளங்கி தரித்த அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த மூப்பர் ஒருவர் கேட்கிறார், யார் என்று கேட்கும்போது யோவானுக்கு தெரியவில்லை. அப்ப அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக வந்தவர்கள், பாடுகளின் வழியாக வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தங்கள் அங்கிகளை தோய்த்தவர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பாடுகளின் பாதையில கடந்து போய் அந்த ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்கு பரலோகத்துல பெரிதான பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெள்ளங்கி தரித்தவர்களாய் அங்கு பெரும் கூட்டத்திலே அங்கு அவர்கள் நின்று தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்ததை வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கு அவர்களுக்கு எந்த விதமான வேதனைகளும் கிடையாதாம். இனி அவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேலே படுவதில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்ப்பாராம். அவர்களை ஜீவ தண்ணீரண்டை ஊற்றண்டை கொண்டு போவாராம். தேவன் அவருடைய கண்ணீரும் துடைப்பாராம். பாருங்கள், பூமியில பாடுகள் தான், வேதனைகள் தான். சோர்ந்து போய் விடுகிறோம், தொய்ந்து போய் விடுகிறோம், பின்வாங்குகிறோம், அநேக நேரம் முறுமுறுக்கிறோம். எத்தனை நாள், என்னைக்கு முடிவு வரும்? நிறைய கேள்வி. இப்படியே தான் இருக்குமா? ஒரு நாள் கூட மாறாதா? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? எத்தனை நாள் தான் நாங்கள் ஜெபிக்கணும்? எத்தனை நாள் தான் உபவாசிக்கணும்? எத்தனை நாள் தான் கூட்டத்துக்கு போகணும்? எத்தனை நாள் தான் ஆண்டவரை தேடணும், விசுவாசிக்கணும்? பல கேள்விகள் பல விதத்தில் எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறது. வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறது? ஒரு நாள் வரும், பாடுகளின் பாதையில கடந்து போகிறவரை கர்த்தர் பரிதாபமாக விட்டு விடுகிறவர் அல்ல. பொன்னானது புடமிடப்பட்டு வெளியே வருகிறதுக்கும் புடமிடப்படாத பொன்னையும் எடுத்து வைத்தால் வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த மிளறக்கூடிய அந்த வெளிச்சம், ஒளி புடமிடப்படாத பொன்னிலே இருக்காது. பாடுகளின் பாதையிலே ஆண்டவருக்காக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையின் முடிவு மறுமை மகிமையானதாகத்தான் இருக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த காரியத்திலும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது அதுதான். ஆனால் அந்த நம்பிக்கை நாம் விட்டுவிட வேண்டாம். ஒரு நாள் இருக்கிறது, உபத்திரத்தின் பாதையின் முடிவிலே நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க அந்த பெரிதான பங்கை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு ஊழியர் நன்றாக ஊழியம் செய்தார். வாலிப வயதிலிருந்து அவருடைய ஊழியம் திரளான ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பினார். மகத்தான விதத்தில் ஆண்டவரும் வெளிப்பட்டார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எந்த உலகத்தின் காரியங்களுக்கும் அப்படியே ஈடு கொடுக்காதபடி, ஒத்த வேஷம் தெரியாதபடி நிலைத்து நின்று ஆண்டவரை பிரதிபலித்த அந்த ஊழியர் கொஞ்சம் வயது தாண்டொன்னு பலவீனமாய் படுத்து விடுகிறார். பலவீன பாதையில போகும்பொழுது ஏராளமான மன ரீதியான போராட்டங்கள், நேரமான கேள்விகள். ஏன் ஆண்டவரை, எதற்கு என் வாழ்க்கை எப்படி? ஏன் நான் படுக்க வேண்டும்? நான் எவ்வளவா எமக்கு உண்மையாக உத்தமாய் ஓடினேன், எவ்வளவு காரியங்கள் என்று சொல்லி, ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் சொல்லி பல கேள்விகளோடு படுத்திருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் பேச ஆரம்பித்தாரா. இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை காண்பித்து, ஒரு நாள் வரும் வெள்ளங்கி தரித்து அந்த கூட்டத்தில் நெருக்க வேண்டும் என்று சொன்னால் பாடுகளின் பாதைகளை கடந்து போகத்தான் வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஆவியானவர் அநேக காரியங்களை உணர்த்த ஆரம்பித்தாராம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாசித்துப்பார். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் விசுவாச போராட்டம். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட உடனே டக்குண்டு குழந்தை பெற்று கையில கொடுக்கப்படவில்லை. ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதிருந்தது. அதற்கு பின்பு அந்த ஈசாக்கை பலியிட கேட்கும் பொழுது அங்கு விசுவாச போராட்டம். ஆபிரகாம் நிலைத்திருந்தார். அப்படியே தாண்டி வந்தா யாக்கோபு 20 ஆண்டுகள் மாமனாரோடு போராட்டம், அங்கு விசுவாச போராட்டம். உடனே இஸ்ரவேலாய் மாறிவிடவில்லை. இந்த போராட்டத்தை ஜெயித்து அங்கு மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார். யோசேப்பு எடுத்துக்கொண்டால் 13 ஆண்டுகள் அடிமைத்தனம், சிறையிருப்பு. அதற்கு பின்புதான் சிங்காசனம். பாடுகளின் பாதையில் தான் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். யோபுடைய வாழ்க்கையில உடனே எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வந்து சுகத்தை இழந்து ஓட்டை எடுத்து சுருண்டு கொண்டு ஜீவன் மட்டும்தான் இருந்தது. ஆனால் முடிவைப்பார். அதை சொல்லி தானியேல் சிங்கக்கவியின் வழியாக கடந்து வர வேண்டியது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியின் ஊடாய் எல்லாருக்குமே சோதனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது. எல்லாரும் தாண்டி தான் வந்திருக்கிறார். மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரம். அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாராம். அதோடு மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றின சிஷ்யர்களோ வாழ்நாள் எல்லாம் பாடுகளையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கஷ்டத்தையும் தான் சகிச்சு ஓட்டத்தை முடிச்சாங்க. சிறையிருப்பு, சிறை சேதம் சொல்லிட்டே போலாம். ஆனால் பாடுகளுக்கு பின்பு பரம சந்தோஷம், ஒரு பரலோக வாழ்வு, பரமனின் சந்தோஷம் நமக்கு உண்டு. ஆனால் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்தினாராம்.
அதிலிருந்து அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிச்சு. அவருடைய சோர்வுகள் மறைய ஆரம்பிச்சிருச்சு. பலவீனத்தின் பாதையை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. இது போதாண்டவரை உமக்காக நான் யாவும் சகிப்பேன், உமது பலன் தந்துடுமேன்னு சொல்லி அப்படியே அர்ப்பணித்து ஓட்டத்தை நிறைவு செஞ்சாராம். யோசித்து பாருங்க. அநேக நேரம் கேள்விகள் தானே கேட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகளை பார்த்து பயந்து விடாதீர்கள், பின்வாங்கி விடாதீர்கள், மறுதளித்து விடாதீர்கள். கடைசி வரை ஆண்டவருக்கு நில்லுங்கள். நிற்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய சமூகத்துல வெள்ளங்கி தரித்தவர்களாய் நாம நிற்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாடுகளின் பாதையில கடந்து போகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கை விடுகிறதல்ல. ஒருவேளை இந்த உலகத்தில் அதற்கு பிரதிபலன் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த உலகத்திற்கு அந்த பாடுகளுக்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கலாம். கடைசி வரை இப்படித்தானே பாடுபட்டே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுதே, பாடுபட்டே தான் அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போயிருந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு நாள் வரும், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து எங்களுக்கு வைத்திருக்கிறீங்கப்பா, ஆட்டுக்குட்டியானவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறீங்க, பரலோக ராஜ்யத்துல வெள்ளங்கி தரித்தவர்களாய் அழகாய் நிற்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதை இழந்து விடாதபடி பாடுகள் மத்தியிலும் உம்மை சார்ந்து கொண்டு உண்மையை பின்பற்றத்தக்கதாய் நீர் சொன்னீர், ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு அன்னுதினமும் பின்பற்ற கடவன் சொன்னது போல உம்மை பின்பற்ற, உம்முடைய அடிச்சுவடுகள் பின்பற்ற, உண்மையை நோக்கி பார்க்க அனுக்கிரகம் பண்ணும். சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுங்கப்பா, பலனை கொடுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக சிலுவை சுமந்து கொண்ட பாதையை வைத்திருக்கிறார். அதே பாதை தான் நமக்கும். நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றுவோம். பாடுகளை பார்த்து பயந்து விட வேண்டாம். அந்த பாடுகளுக்கு தக்க பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் வெள்ளங்கி தரித்தவர்களாய் ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்போம். அங்கு பாடுகள் என்பதே கிடையாது. பாடி ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் தான் உண்டு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.